புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசுவுக்கு பின் நடனமாடி துதித்தது யாராவது இருக்கிறார்களா? புதிய ஏற்பாட்டு காலத்துல நடனமாடி துதித்தது யாராவது இருக்கிறார்களா அப்படின்னு என்ன அர்த்தம்? பைபிள் அப்படி யாருமே நடனம் ஆடல, அப்ப நம்ம ஏன் நடனம் ஆடணும்? அதான் கேள்வி. பைபிள் வாசிக்கும் போது புதிய ஏற்பாட்டு மட்டும் வாசிக்கிறோமா, பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டு சேர்ந்து வாசிக்கிறோமா? சேர்ந்து தான் வாசிக்கும். பழைய ஏற்பாட்டுல சில காரியங்கள் புதிய ஏற்பாட்டுல தொடரும், சில காரியங்கள் செல்லாம போகும். உதாரணமாக பலி செலுத்துறது, பழைய ஏற்பாட்டு பண்டிகைகளை ஆசரிக்கிறது, இதெல்லாம் செல்லாம போன காரியம். ஆனால் சில காரியங்கள் தொடர்ந்து நடக்கும். பைபிள்ல சங்கீதங்களும் கீர்த்தனைகளோடும் ஆவிக்குரிய பாடல்களோடும் கர்த்தரை துதியுங்கள் அப்படின்னு இருக்கு. மியூசிக் வாசிக்க கூடாது, நடனம் ஆடக்கூடாது அப்படின்னு இல்லை. பழைய ஏற்பாட்டுல மியூசிக் வாசிச்சிருக்காங்க, நடனம் ஆடி இருக்கிறாங்க. அதனால அது புதிய ஏற்பாட்டுல செய்யறது தப்பு இல்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டு அதற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காதது போல நாமும் அந்த காரியத்துல ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. மியூசிக் இருக்கலாம், நடனம் இருக்கலாம், பாட்டு இருக்கலாம், ஆனா புதிய ஏற்பாட்டுல அதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியம் கொடுக்கல. அப்போ நாமும் அதை வைக்க வேண்டிய இடத்துல வைக்க. இன்னைக்கு பாத்தீங்களா, யூத்ஸ் மத்தியில முழு உலகத்துல வர்ஷிப், பிரைஸ் அண்ட் வர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிரம்மாண்டமா நடத்துறாங்க. அதான் நேற்று சொன்னேன், புகை, பயங்கர லைட்டிங், டான்ஸ், கோரியோகிராஃபி, பின்னாடி எல்லாம் செட் பண்ணி ஒரு ஆளுக்கு மேல ஒரு ஆள் நின்று இறங்குறது, டான்ஸ் ஆடுறது, சுத்துறது, இப்ப நிறைய அப்படி ஆயிடுச்சு. கடைசியில பார்த்தா அது வர்ஷிப் இல்ல, ஷோ மாதிரி ஆயிடுச்சு. டிக்கெட் கொடுத்து ஷோ பார்த்துட்டு போறது. அப்போ அந்த லெவலுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. மியூசிக் இருந்தாலும் அது இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் இருக்கணும், நடனம் இருந்தாலும் அது இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் இருக்கணும், அவ்வளவுதான். இந்து மத ஜனங்களை எப்படி உபதேசம் சொல்லி இந்த ஐக்கியத்திற்கு கொண்டு வர முடியும்? பொதுவா உபதேசம் சொல்றதுக்கு மெத்தட் கிடையாது. ஒரு இந்துனா இப்படி சொல்லணும், ஒரு முஸ்லிம்னா இப்படி சொல்லணும்னு சொல்லிட்டு கர்த்தர் அந்த நேரத்தில் வார்த்தை தருவார். அப்படி இருந்தாலும் நாம் அவர்களை உணர்த்தக்கூடியதான சில காரியங்கள் இருக்கு. நம்ம என்ன சொன்னாலும் ரட்சிப்பு என்று சொன்னால் ஆண்டவர் சந்திச்சாதான் உண்டு. நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கான ஞானமான வார்த்தைகளை சொல்றதுனால யாரும் ரட்சிக்கப்பட போறதில்லை. ஆனாலும் ஒரு இந்து மனுஷன்கிட்ட நம்ம உணர்த்த வேண்டிய காரியம் எப்படின்னா, நீங்க பாரம்பரியத்தின் வணங்குற சாமி இருந்தாலும் நீங்க அவங்கள சாமின்னு கூப்பிடுறீங்க, கடவுள்னு சொல்றீங்க, அவங்களுடைய சுபாவம் எப்படி அப்படின்னு அவங்க உணர்த்தணும். அவருடைய சுபாவத்துல சண்டை போடுற சுபாவம் இருக்கு, விபச்சாரம் இருக்கு, திருடுற பழக்கம் இருக்கு. இவங்களை நம்ம எப்படி சாமின்னு கூப்பிடலாம்? அந்த சாமின்னு கும்பிடுறீங்களே, நீங்க மரிச்ச பிறகு நீங்க பரலோகத்துக்கு போகிறதுக்காக இன்னைக்கு நீங்க என்ன செய்யணும்னு அவங்க சொல்லி கொடுக்குறாங்களா? இதெல்லாம் உணர்த்தினா. இயேசு பாருங்க, அவங்க எங்க காரியத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறாரு, பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு ரொம்ப கண்டிப்பா இருக்கிறாரு, சத்துருக்களை மன்னிக்கணும்னு சொல்றாரு, எல்லாரையும் நேசிக்கணும்னு சொல்றாரு. இதெல்லாம் உங்களுடைய கொள்கைகள் இருக்கா? உங்களுடைய கூட்டங்கள் இருக்கிறதா? அப்ப இயேசுடைய போதனைகள், இயேசுடைய வாழ்க்கை என்று சொல்லும் போது அவர் திருடல, அவர் பிறரை, அவர் செய்ததை, அவர் சொன்னதை செய்து காட்டினார். அப்ப ஒரு உயர்தரமான கொள்கை உடையவர் தானே அப்படி நம்ம உணர்த்தணும். உங்களை தாக்காம நம்ம நல்ல ஃப்ரெண்டா இருந்தா, நெருங்கிய ஃப்ரெண்டா இருந்தா இந்த காரியங்களை நம்ம அப்படி கேட்கலாம். லூசிபர் தன்னுடைய மேட்டிமையினால் விழுந்து போனான், அதனால் அவன் பிசாசாக மாறினான். முன்பு பரலோகத்தில் இருந்தபோது அவனுக்கு காணப்பட்ட மகிமை, அலங்கரிக்கப்பட்ட விதம் இப்பொழுது அவனிடத்தில் காணப்படுகிறதா? அப்படி அவனிடம் அவை காணப்படுமாயின் ஏன் அவனை கொடூரமாக சித்தரிக்கிறார்கள்? நேற்று நான் சொன்னேன் தானே, வெட்டுக்கிளிகளை போன்ற ஆவிகள் அது எப்படி உருவம் மாறிடுச்சு. மனுஷ முகம், ஸ்திரீனுடைய முடி, சிங்கத்தினுடைய பல்லு, தேளினுடைய வால், எல்லாம் காம்பினேஷனா இருக்கு. ஒரு தூதன் இப்படி இருக்காது, தூதன் அழகா இருப்பார். அப்போ இந்த விழுந்து போன வெட்டுக்கிளிகள் ஒரு காலத்துல நல்ல தூதர்களா இருந்தார்கள். இது போல லூசிபர் விழும்போது பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, லூசிபர் விழறதுக்கு முன்னாடியே சில தூதர்கள்லாம் நரகத்தில் இருந்தாங்க, விழுந்து போன தூதர்கள். லூசிபர் விழறதுக்கு முன்னாடி குரூப்பா விழுந்திருக்காங்க. அப்போ இந்த லூசிபர் அப்படியே விழுந்து 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 வரும்போது கீழே இருக்கிற பிசாசுகள், ஏற்கனவே விழுந்து போன பிசாசுகள் லூசிபரை பார்த்து, நீயுமா ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, எங்களை போல் பலட்சியமானாயோ அப்படின்னு இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? அவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்ததான வல்லமை உள்ள லூசிபர் பலட்சியம் ஆயிட்டார், அப்படின்னா வீக் ஆயிட்டார். அப்போ பவர் இருந்த லூசிபர் வீக் ஆயிட்டார்னா கண்டிப்பா உறவும் அழகும் வெளிச்சம் எல்லாம் போய் இருளா இருக்கும்.
ஆனா அவன் நான் ஏறுவேன், நான் உன்னதமானவரை போல் மாறுவேன், சியோனுக்கு நான் போவேன், அங்க நான் அவருடைய சிங்காசனத்தில் உட்காருவேன் என்று சொன்னாரு. அப்போ இருந்த வெளிச்சம் இப்போ இருட்டா மாறிடுச்சு. அவனுடைய முகமெல்லாம் அசிங்கமா இருக்கும். அவன் தான் சர்ப்பம், பாம்பா மாறிட்டான், உருவம் மாறிடுச்சு. ஆனா இப்போ லூசிஃபரை வணங்குற சிலர் இருக்கிறாங்க. லூசிஃபர், லூ அப்படின்னா இங்கிலீஷ்ல சில வார்த்தைகள், லியூமினேட், லியூ என்றால் லைட். அப்போ இந்த லூசிஃபர் சொன்னா வெளிச்சத்தின் தூதன் மாதிரி, அவன் எல்லாருக்கிட்டையும் நான் தான்ப்பா வெளிச்சம் சொல்லி, இப்போ அதை நினைச்சு அந்த பொய்யை நம்பி எத்தனை பேர் லூசிஃபரை வணங்குறாங்க. சாத்தான் சபையாரெல்லாம் அதுக்கு தான், இவர் தான் உண்மையான வெளிச்சத்தினுடைய ஊற்று, இயேசு பொய் அப்படின்னு சொல்லி வணங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா உண்மை சீக்கிரத்தில் வெளிப்பட போகுது. அவன் இருட்டில் இருக்கிறவன், அதனால அவனுடைய பழைய வெளிச்சம் அவன்கிட்ட இல்ல. பொய்யை சொல்லி வெளிச்சத்தின் ஒரு வேஷத்தை தரித்து அவன் ஜனங்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிறான். அவ்வளவுதான்.